நித்தியமாம் ஸ்நேகத்தின் ஆழமும் உயரமும் நீளமும் வீதியும் ஆராய்ந்திட. நித்தியமாம் ஸ்நேகத்தின் ஆழமும் உயரமும் நீளமும் வீதியும் ஆராய்ந்திட. சிநேகிதரில் நின்றன்னை பிரித்திரோ இயேசுவே, உம்மோடு கூடவே வாசம் நான் செய்யவே. சிநேகிதரில் நின்றன்னை பிரித்திரோ இயேசுவே, உம்மோடு கூடவே வாசம் நான் செய்யவே. நித்தியமாம் ஸ்நேகத்தின் ஆழமும் உயரமும் நீளமும் வீதியும் ஆராய்ந்திட. உலகிலன் சொந்தமாய் பிரியமான பல உண்டு, இன்பமாம் சிநேகிதரின் சிநேகமும் உண்டு. உலகிலன் சொந்தமாய் பிரியமான பல உண்டு, இன்பமாம் சிநேகிதரின் சிநேகமும் உண்டு. ஆனாலோ கல்வாரி சிநேகமதின் முன்னிலே மறைந்து போம் இவையாவும் பனியையும் போலவே. ஆனாலோ கல்வாரி சிநேகமதின் முன்னிலே மறைந்து போம் இவையாவும் பனியையும் போலவே. நித்தியமாம் ஸ்நேகத்தின் ஆழமும் உயரமும் நீளமும் வீதியும் ஆராய்ந்திட. சிநேகிதர் அகலுவார், சோதரர் சோருவார், மாதா பிதாக்களும் மறைந்து போவார். சிநேகிதர் அகலுவார், சோதரர் சோருவார், மாதா பிதாக்களும் மறைந்து போவார். மரணத்தின் காரிருள் பள்ளமாமி பாதையில் பிரியாதன் கூடவே வருகிறார் இயேசுவே. மரணத்தின் காரிருள் பள்ளமாமி பாதையில் பிரியாதன் கூடவே வருகிறார் இயேசுவே. நித்தியமாம் ஸ்நேகத்தின் ஆழமும் உயரமும் நீளமும் வீதியும் ஆராய்ந்திட. பிரியாத நேசரே, தீராத நேசமே, நீரே என் நித்தியமாம் சுதந்திரமாமே. பிரியாத நேசரே, தீராத நேசமே, நீரே என் நித்தியமாம் சுதந்திரமாமே. இப்பூவில் மட்டுமோ நித்திய நித்திய யுகங்களாய் என் ஆத்மநேசரோடே வாழுவேன் நித்தியமாய். என் ஆத்மநேசரோடே வாழுவேன் நித்தியமாய். நித்தியமாம் ஸ்நேகத்தின் ஆழமும் உயரமும் வீதியும் ஆராய்ந்திட. நித்தியமாம் ஸ்நேகத்தின் ஆழமும் உயரமும் நீளமும் வீதியும் ஆராய்ந்திட. சிநேகிதரில் நின்றன்னை பிரித்திரோ இயேசுவே, உம்மோடு கூடவே வாசம் நான் செய்யவே. சிநேகிதரில் நின்றன்னை பிரித்திரோ இயேசுவே, உம்மோடு கூடவே வாசம் நான் செய்யவே. நித்தியமாம் ஸ்நேகத்தின் ஆழமும் உயரமும் நீளமும் வீதியும் ஆராய்ந்திட. நித்தியமாம் ஸ்நேகத்தின் ஆழமும் உயரமும் நீளமும் வீதியும் ஆராய்ந்திட. ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா. அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் தொடர்ந்து நம்முடைய வசனங்களை வாசித்து தியானிக்க போகிறோம். எங்களோடு நீங்கள் பேசுங்க. எங்களுக்கு தேவையான பரலோக மன்னாவை தாங்க. எங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூல ஜெபங்களும் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:14 போதும். அல்லேலூயா. வாசித்த இந்த வசனங்களிலே தேவன் நமக்கு இந்த நாளிலே சொல்லுகிற சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பிரித்தெடுக்கப்படுதலை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. தேவன் இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார் என்கிறதை இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நம்ம எல்லாரும் யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நம்ம எல்லாருக்குள்ளும் நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்கிற எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். ஆகவே நாம் என்ன செய்யக்கூடாது? அசுத்தமானதை தொடக்கூடாது. அல்லேலூயா. அங்கே சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் ஏது? விக்கிரகத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்படி நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நீதி வேற, அநீதி வேற, விசுவாசி வேற, அவிசுவாசி வேற, விக்கிரகம் என்பது வேறு, தேவனுடைய ஆலயம் என்பது வேறு. அதற்கு எதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. வேதம் முழுவதும் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் இப்படி ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் ஒன்று ஆண்டவருக்கு பிரியமில்லாதது, ஒன்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமானது. பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம். பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் நமக்கு தேவை. இந்த உலகத்திலிருந்து, உலக வழிபாடுகளிலிருந்து, உலக பாவங்களிலிருந்து, உலக சிற்றின்பங்களிலிருந்து, உலக வேஷங்களிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரிந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. உலகத்தோடு நாம் வாழ்ந்தாலும் உலகத்தின் காரியங்களிலிருந்து நாம் பிரிந்து ஜீவிக்க வேண்டும். இந்த நாளிலே நிறைய பேர் கிறிஸ்தவ பெயரை வச்சிருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை மற்றவங்கள மாதிரியே தான் நம்ம வாழ்கிறோம். கிறிஸ்துவை அறியாதவர்கள் என்னெல்லாம் தவறு செய்கிறார்களோ அதை நாமும் செய்கிறோம். அவர்கள் செய்கிற பாவத்தை நாமும் செய்கிறோம். அவர்கள் செய்கிற அக்கிரமங்களை நாமும் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அவர் அழைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்மை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புகிறார். ஆதியிலிருந்து நீங்கள் பைபிளை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, ஆபிரகாம்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது முதல்ல ஆபிரகாமோட ஆண்டவர் பேசும்போது சொல்கிறார், உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகிலிருந்து அது ஆரம்பிக்குது. எல்லா ஜனங்களையும் விட்டு அவர்களை மட்டும் தனியே ஆண்டவர் அழைத்து வருகிறார். ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்கிறாங்க, கொஞ்சம் பேரையாவது நாம் நல்வழிப்படுத்தலாம் என்கிற எண்ணத்தோடு ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகில் இருந்து ஆரம்பிக்குது. அப்புறம் ஆபிரகாமை ஆண்டவர் செய்கிறார், அழைத்து கொண்டு வருகிறார். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தது போல ஆபிரகாமோடு லோத்து ஒன்று செய்கிறான், கூட வர்றாரு.
ஆனால் ஒரு சிச்சுவேஷனில் லோத் என்ன செய்கிறாரு, பிரிந்து போகிறார். இப்போ ஆபிரகாம் தனிமைப்படுத்தப்பட்டு ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். இந்த ஆபிரகாமுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவங்க இஸ்மவேலும் ஈசாக்கும். இதில் இஸ்மவேல் தனியாக பிரிந்து போகிறான், பிரித்து அனுப்புகிறார். ஈசாக்கோடு ஆண்டவரை செய்கிற உடன்படிக்கை பண்ணி அவனை வழிநடத்தி கொண்டு இருந்திருக்கிறார். ஈசாக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க. ஒருவன் ஏசா, இன்னொருவன் யாக்கோபு. ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை சிநேகித்தார் என்று பைபிளில் வாசிக்கிறோம். யாக்கோபின் சந்ததி கர்த்தர் அப்படியே பிரித்து கொண்டு வருகிறார். இந்த யாக்கோபின் சந்ததி எகிப்து தேசத்துக்கு போகிறாங்க. அந்த எகிப்து தேசத்தில் அவங்க 430 வருஷம் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குறிக்கப்பட்ட காலம் முடிவடையும் போது மோசையை அனுப்பி அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்து கானானுக்கு நேராக வழிநடத்தி கொண்டு வந்து ஆண்டவர் கானானை சுதந்தரிக்க செய்தார். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னால், ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பிரித்தெடுத்து அவர்களை பரிசுத்தமாய் வாழ்வதற்காக, வேறு எந்த நோக்கமும் கிடையாது, பரிசுத்தமாய் வாழ்வதற்காக ஆண்டவர் ஜனங்களை பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்தார் என்றால், நம்மை ஆண்டவர் ரட்சித்தார் என்றால், நம்மை ஆண்டவர் சந்தித்தார் என்றால் எதற்காக? நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்று பெருமை அடித்துக் கொள்வதற்காக அல்ல. நாம் மற்றவர்களைப் போல இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். ஆனால் நாம் பரிசுத்தமாக வாழ்கிறோமா, இல்லை உலகத்தார போல தான் நம்ம ஜீவிக்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வாசிங்க, லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லேவியராகமம் 20:26. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனத்தை விட்டு பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. என்னுடையவர்களாய் அப்படின்னா பிசாசுடைய எந்த ஒரு காரியமும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவருடையவர்களாய் இருக்க வேண்டும். என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. வாசித்தோம், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அது நம்ம எப்போதும் நம்ம மனசில் ஆண்டவர் எவ்வளவு பெருமையாக சொல்லியிருப்பாங்க, நீங்கள் என்னுடையவர்கள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறோமா, அவ்வளோ உரிமை வச்சிருக்கிறோமா, ஆண்டவருக்காக அவ்வளோ பரிசுத்தமாக வாழ்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு மற்ற ஜனத்தை விட்டு நான் உங்களை பிரித்தெடுத்தேன். பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. எண்ணாகமம் 23:9. ஆமென். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அப்படிதான் வழிநடத்தினார், அப்படிதான் வைத்தார், அப்படிதான் எதிர்பார்த்தார். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காலப்போக்கில் அவர்கள் ஜனங்களோடு கலந்து பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள், விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்கள். விக்கிரகத்தை தேசத்தில் கொண்டு வந்தது மாத்திரமல்ல, எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வந்து வைத்தார்கள். அல்லேலூயா. ஆகவே தான் அந்த ஜனங்களை ஆண்டவர் ஓட ஓட உலகம் முழுவதும் சிதறடித்தார். இன்றைக்கும் இந்த இஸ்ரவேலுடைய சரித்திரம் உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹிட்லர் ஏராளமான யூதர்களை கொண்டு குவித்தான். எல்லாம் அவர்கள் செய்த பாவத்தின் விளைவு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் அதை அறியாமல் ஏதோ உலகத்தாரை போல நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆனபடியால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய்
இருக்கிறீர்களே, அடுத்த வசனத்தில் ஆனபடியால் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அல்லேலூயா. அசுத்தமானதை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. அல்லேலூயா. பாவம் என்பது ஒரு கரண்ட் மாதிரி. ஒயரில் கரண்ட் போகுது அப்படின்னா அதில் வெளியில் அந்த ஸ்லீவ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லீவ் இல்லாமல் அந்த கம்பி தான் தெரியுது. நீங்கள் கை வைப்பீங்களா? கை வைப்போமா? கரண்ட்டுனா எல்லாருமே என்ன செய்கிறாங்க? பயப்படுறாங்க. கரண்ட்டில் நீங்கள் கை வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அந்த செகண்ட்லேயே உங்கள் சரீரத்தில் அந்த கரண்ட் என்ன செய்யும்? பாஸ் ஆகும். அப்போ நீங்கள் விட்டாலும் அது என்ன செய்யாது? உங்களை விடாது. கரண்டில் நீங்கள் கை வச்சிங்கன்னா அது உங்களை விடவே விடாது. நீங்கள் விரும்பினாலும் என்ன செய்ய முடியாது? தப்ப முடியாது. இழுத்து பிடிக்கும். சாகிற வரைக்கும் விடாது. கறிக்கட்டையாக வரைக்கும் அது விடவே விடாது. அதே மாதிரி தான் பாவம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தொடாதிருங்கள். Do not touch what is unclean. எது அசுத்தமாக இருக்கிறதோ அது என்ன செய்யாதுங்க? தொடாதுங்க. அல்லேலூயா. லேச தொட்டு பார்க்கலாம் அப்படின்னா அங்கே தான் நிற்கணும். இதே தான், சேம் தான் பாவம். கரண்டை தொடுவோமா? தொட மாட்டோம். ஏன் பாவத்தை மட்டும் தொட்டு பார்க்குறோம்? ஆதியாகமத்தில் ஏவாள் ஒரு காரியம் சொல்கிற, வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அல்லேலூயா. ஏன்னா முதல்ல பார்ப்பீங்க, அப்புறம் தொடுவீங்க. அல்லேலூயா. அப்புறம் சாப்பிடுவீங்க, அடுத்தவங்களுக்கு கொடுப்பீங்க, உலகத்தை கெடுப்பீங்க. அதனால சொன்னார், தொடவும் புசிக்கவும் வேண்டாம். அல்லேலூயா. டச் என்கிற வார்த்தை இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் ரொம்ப பயன்பாட்டில் இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். டச் ஃபோன், டச் ஸ்க்ரீன். அல்லேலூயா. முதல்ல இந்த மொபைல் ஃபோன் வரும்போது பட்டன் ஃபோன் இல்லையா? டக்கு 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 டக்குன்னு சத்தம் கேட்கும் நம்ம நம்பர் போட்டோம் அப்படின்னா. இப்போ அப்படி இல்லை, எந்த சத்தமும் கேட்காது. டச் ஸ்க்ரீன். டச் பண்ணுறீங்களா? அல்லேலூயா. எதை டச் பண்ணுறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், டச் பண்ணும்போதெல்லாம் டோன்ட் டச். ஆண்டவருக்கு பிரியமில்லாத டச் பண்ணுறீங்களா? நீங்கள் யூடியூப்பில் போனால் எல்லாமே இருக்கும். ஆனால் உங்களுக்கு தேவையானதை தான் நீங்கள் என்ன செய்யணும்? டச் பண்ணணும். அதில் அசுத்தமாக டச் பண்ணீங்க அப்படின்னா, டச் பண்ணதோட உங்கள் உள்ளத்தில் இந்த பாவம் என்ன செய்துரும்? வந்துருமா வராதா? வந்துடும். அல்லேலூயா. நீங்கள் டச் பண்ணுறதை எதுன்னு யோசித்துக்கோங்க. இங்கே நீங்கள் டச் பண்ணதோட பரலோகத்தில் என்ன செய்யறோம்? ரெக்கார்ட் ஆயிரும். நீங்கள் ஹிஸ்ட்ரியை அழிக்கலாம். உங்கள் பேரண்ட்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக, உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக, உங்கள் ஹஸ்பண்ட் தெரியாமல் இருக்கிறதுக்காக உங்கள் கால் ஹிஸ்ட்ரி, நீங்கள் சர்ச் பண்ணுற ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நீங்கள் அழித்தாலும், நீங்கள் டச் பண்ண உடனே பரலோகத்தில் ஞாபக புஸ்தகத்தில் எல்லா ஹிஸ்ட்ரியும் இருக்கும். அவர் தட்டுனாருன்னு வைங்க. அல்லேலூயா. ஆகவே தான் அன்னைக்கு பைபிள் வச்சிருக்க, டோன்ட் டச். அசுத்தமானதை தொடாதிருங்கள். தொட்ட உடனே கரண்ட போல உங்க சரீரத்தில் பாயும், உங்க சிந்தனையில் பாயும். அது உங்களை பாவத்துக்குள்ள தள்ளும். அது ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களுக்கு பின்னடைவை உண்டாக்கும். அது இயேசுவை விட்டு உங்களை பிரித்தெடுக்கும். இயேசுவுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் கொண்டு போகும். அந்த பாவம் உங்களை பாதாளம் வரைக்கும் மாத்திரமல்ல, நரகம் வரைக்கும் கொண்டு போகும். இந்த பாவம் என்பது ஒரு மேக்னெட் போல. மேக்னெட் பக்கத்தில் நீங்கள் ஒரு இரும்பு வச்சிங்க அப்படின்னா என்ன செய்யும்? டபக்குன்னு ஒட்டிடும். அதனால் கொஞ்சம் தூரமாக வச்சாதான். அப்படியே ஒரு மேக்னெட்டை வச்சு நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடி இருப்போம் இல்லையா? அப்படி பக்கத்தில் வந்தோட நினைச்சிடும், டப்புன்னு ஒட்டிக்கிடும்.
அதை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அதே போல தான் பாவம். நீங்கள் பக்கத்தில் போனாலே என்ன செய்யும்? உங்களை ஒட்டிக்கொள்ளும். பாவத்தை மட்டும் பாவம் பார்க்காதுங்க. அல்லேலூயா. பாவத்தை பாவம் அப்படின்னு நினைக்காதுங்க. அது உங்களை பிடிச்சிட்டு நான் விடவே விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியுமே தவிர வேற நீங்க நினைச்சா கூட உங்களை என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. ஆகவே தேவன் நம்மை பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் வாழ விரும்புகிறார். பாவத்தை தொட வேண்டாம், பாவத்தை பார்க்க வேண்டாம், பாவத்தின் பக்கத்திலே நீங்க போக வேண்டாம். ஏனென்றால் அந்த ஒரு பாவம் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் கெடுத்து நரகத்துக்கு நேராய் கொண்டு போகும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே, ஆனபடியால் நீங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள். டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஒரு படம் போட்டிருப்பாங்க. ஒரு மண்டவோடு 2 எலும்பு கிராஸாக வச்சு என்ன செய்யிருப்பாங்க, ஒரு படம் போட்டிருப்பாங்க, டேஞ்சர் அப்படின்னு சொல்லி. இதை தொட்டால் நீ என்ன மண்டவோடு தான் என்ன செய்யும், மிச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அது அர்த்தம். அதே போல தான் பாவத்தை நீங்கள் தொட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் பரிசுத்த வாழ்க்கை எல்லாமே மொத்தமாக அவுட் ஆயிரும். பாவத்தை தொடாதிருங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். எது அசுத்தம்? தேவன் எதை செய்யாதே என்று சொல்லுகிறாரோ அவை எல்லாமே அசுத்தம்தான். அல்லேலூயா. தேவன் சிலதை செய்யாதேன்னு சொல்றார், சிலதை செய்யன்னு சொல்றார். 10 கட்டளை எடுத்துட்டீங்கன்னா சிலதை செய்ய சொல்றாரு, சிலதை செய்யாதன்னு சொல்றாரு. தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, உன் தேவனாய் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவாயாக. இதெல்லாம் செய்ய சொல்றாரு. செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சொல்லாதே, விபச்சாரம் செய்யாதே, இச்சியாதே, கொலை செய்யாதிருப்பாயாக. இதெல்லாம் என்னது? அசுத்தம். அல்லேலூயா. எது அசுத்தம்? எது அசுத்தம் சொல்லி தந்தேன். ஆண்டவர் எதை செய்யாதன்னு சொல்றாரோ அது அசுத்தம். அதை தொட்டிங்கன்னா உங்க வாழ்க்கை கதையை முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. செய்யாதன்னு சொல்றதெல்லாம் அசுத்தம், செய்யின்னு சொல்றதெல்லாம் பரிசுத்தம். இப்படியே நீங்க பிரிச்சு பார்த்துக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை நீ பறித்து என்ன செய்யாதே, புசிக்காதே. இப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய காரியம் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் செய்யாதே, தொடாதே, பார்க்காதேன்னு சொல்றதெல்லாம் நம்ம தொட்டோம் அப்படின்னா நாம் அசுத்தத்தை தொட்டு விடுகிறோம், நாம் தீட்டாய் மாறிவிடுகிறோம், பாவிகளாய் மாறிவிடுகிறோம், பரிசுத்தத்தை இழந்து விடுகிறோம், நித்திய ஜீவனை இழந்து விடுகிறோம். ஆகவே ஆண்டவர் செய்யாதன்னு சொல்ற காரியத்தை நம்ம கொஞ்சம் தொட்டு பார்க்கலாம், கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம், கொஞ்சம் அனுபவிச்சு பார்க்கலாம். அப்படின்னா அது நம்ம வாழ்க்கை முழுவதுமே என்ன செய்யும், அழித்து போடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் சிம்சோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். சிம்சோன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். பிறக்கு முன்பே அவனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பெற்றோருக்கு ஆண்டவர் சொல்லி, தீட்டானதொன்றி அவன் புசிக்கக்கூடாது, அவன் நசரேயன் என்று சொல்லி, அவன் வயிற்றில் இருக்கும்போது நீயும் தீட்டானது எதையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பரிசுத்தமாக வயிற்றுக்குள்ளே பரிசுத்தத்தில் வளர்க்கப்பட்டு, பிறந்த பிறகும் பரிசுத்தத்திலே வளர்க்கப்பட்ட ஒருவன் தான் யார்? சிம்சோன். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் அந்த சிம்சோன் திம்னாத்துக்கு போகும்போது சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டது. அந்த சிங்கத்தை அவன் என்ன செய்தான்? ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டான். வாசிக்கிறோம், அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும், ஒரு ஆயுதம் கூட அவன் கையில் இல்லை, ஒரு தடியோ ஒரு கத்தியோ ஒரு பட்டயமோ எதுவுமே இல்லாமல் வெறும் கையாக இருக்கும்போது, எதிர்பாராத நேரத்தில் ஒரு கர்ச்சிக்கிற பால சிங்கம்
சாதாரண சிங்கம் இல்லை, கர்ச்சிக்கிற பால சிங்கம் அவனுக்கு எதிரே வந்துச்சு. சைலண்டாக க்ளோஸ் பண்ணிட்டான். என்ன அப்படின்னா, அங்கே வாசிக்கும் போது அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட நடந்தது தெரியலையா. அல்லேலூயா. நம்ம எலி வீட்டில் வந்தாலே ஊரே என்ன செய்வோம், களைச்சிருவோம். சிங்கத்தை கிழிச்சு போட்டுட்டு அந்த சத்தம் கூட அவங்க அப்பா அம்மா தெரியாத அளவுக்கு சைலண்டாக முடிச்சிட்டான். சிங்கத்தை அடித்ததும் தெரியாது, அதை கொண்டதும் தெரியாது. அல்லேலூயா. அவன் நார்மலாக அவங்க கூட பழையபடியே நடந்து வர்றான். மீண்டும் அந்த இடத்திற்கு வரும்போது, இன்னொரு முறை வரும்போது சிங்கத்தின் உடலை பார்ப்போம். நம்ம அன்னைக்கு கிழிச்சு போட்ட சிங்கம் எப்படி இருக்குது, எலும்பு இருக்குதா அப்படின்னு பார்க்கலான்னு போனால், அந்த சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேன் இருந்தது, தேன் கூடு கட்டி இருந்தது. ஆகவே அந்த தேன் என்ன செய்தான், சாப்பிட்டான். அவன் செய்யக்கூடாத காரியத்தை அங்கே செஞ்சான். அது அவனுடைய வாழ்க்கையில் முதல் வீழ்ச்சியாய் மாறினது. பாருங்க, அன்னைக்கு தொடங்கின அவனுடைய வீழ்ச்சி தொடர்ந்து சிம்சோன் வீழ்ந்து கொண்டே இருந்தான். கடைசி வரைக்கும் அவன் என்ன செய்ய முடியல, முழுமையா எழும்ப முடியல. கடைசியில் அவன் சொன்னான், என் ஜீவன் இந்த பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுதுன்னு சொல்லி அந்த பெரிய மண்டபத்தை அசைத்து தன் மீதும் ஜனங்கள் மீதும் விழ அவன் தன்னை மாய்த்து கொண்டான். அந்த தேனை தொட்டதுதான் அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். செத்துப்போன சிங்கத்தின் உடலுக்குள்ளே இருந்த தேனை அவன் சாப்பிடுவது அவனுக்கு தகுதி அல்ல. அவன் ஒரு நசரேயனாய் வளர்க்கப்பட்டவன். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேனை சாப்பிடுறது தப்பா? தப்பு இல்லை. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய உனக்கு தப்பு, தேன் இல்லை, பாவம் செய்வது. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், அவங்க இதெல்லாம் செய்யறாங்களே, நம்ம ஏன் செய்யக்கூடாது? அவங்கள நல்ல சினிமா பார்க்குறாங்க, நம்ம ஏன் பார்க்கக்கூடாது? அவங்கள நல்ல தண்ணி அடிக்கிறாங்க, நம்ம ஏன் அடிக்கக்கூடாது? அவங்கள நல்ல கெட்ட வார்த்தை பேசுறாங்க, நம்ம ஏன் பேசக்கூடாது? இப்படி எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த தேனை வேற யாராவது சாப்பிட்டா தப்பு கிடையாது. ஆனால் சிம்சோன் அங்கே சாப்பிடக்கூடாது. அதே போல தான் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நாம் இந்த உலகத்தில் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்தாரை போல நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் ஒரு கிறிஸ்தவ பெயரை வைத்திருக்கவே தேவையில்லை. ஒரு சபைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்வதற்கு எந்த ஒரு யோக்கியதையும் இல்லை. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவளாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்க தொடாதிருங்கள். தொட்டுட்டோம் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் ஒருவேளை நம்மை விட்டு விலகாமல் நம்மை பிடித்து விடும். சாலமோன் ராஜாவை குறித்து நமக்கு தெரியும். சாலமோன் ராஜா ஜபித்த போது தேவ மகிமை மேகமாய் இறங்கி வந்தது. ஆசாரிகள் கூட உள்ள போக முடியல, அவ்வளோ ஒரு மகிமை. சாலமோனை கர்த்தர் ரொம்ப நேசித்தார். வேதத்தில் சிலரிடத்தில் மாத்திரம்தான் அவனுக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு. அதில் சாலமோன் ஒருத்தர். ஆண்டவரே கேட்டார், நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள். அல்லேலூயா. கேட்டதையும் கொடுத்தார், கேட்காததையும் கொடுத்தார். பெரிய ஒரு ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் மகிமையிலும் கனத்திலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் அவனுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு அவனை ஆசீர்வதித்தார். அந்த சாலமோன் கடைசியாக அவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது விக்கிரகங்களை ஆராதிக்க ஆரம்பித்தான். ஆண்டவருக்காக மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பின. தங்கமயமாய் தங்கத்தாலே ஆலயத்தை கட்டி அவன் எழுப்பினான். அதே சாலமோன் தன்னுடைய கையினாலே விக்கிரகங்களை வழிபட ஆரம்பித்தான். விக்கிரகத்துக்கு முன்பாக பணிய ஆரம்பித்தான். வேதத்தில் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2 விசை தரிசனமாகி
ம் 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 ம். ஆமென். பாருங்க, ரெண்டு விஷயம் தரிசனமாகி ஆண்டவர் சொல்ற, சாலமோனே நீ இது தப்பு பண்ணாத, நீ செய்யறது தவறு, விக்கிரகத்தை நீ ஆராதிப்பது தவறு என்று சொல்லி ஆண்டவர் வேதனையோட ரெண்டு முறை ஆண்டவர் அவன்கிட்ட தரிசனமாகி, எப்படி முதல்ல தரிசனமாகி உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரோ அதே போல மீண்டும் மீண்டும் தரிசனமாகி, சாலமோனே இந்த தப்பு நீ செய்யாத செய்யாத செய்யாதன்னு சொல்லியும் அவன் அதே தவறு தான் செஞ்சான். அவனால் அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியல. தன் மனைவிகளுக்காக செய்த அந்த தவறு, தன்னுடைய ஸ்திரீகளுக்காக செய்த தவறு. அப்படிதான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்திரீகள் வயதான போது அவனுடைய மனதை சாய பண்ணினார்கள். அவர்களை பிரியப்படுத்த ஆரம்பித்தவன் இப்பொழுது அந்த விக்கிரக வணக்கத்தை தேசம் எங்கிலும் அவன் செய்ய ஆரம்பித்தான். எவ்வளவு பெரிய ஒரு தவறு! ஆண்டவர் அவனை எச்சரித்தும் அவனால் அங்கிருந்து வெளியே வர முடியவில்லை. அவனால் அந்த பாவத்தை விட்டுவிட முடியவில்லை. அவனால் விக்கிரக ஆராதனை விட்டுவிட முடியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தொடாதே. நீ தொட்டால் ஒருவேளை நான் உன்னை எச்சரித்தாலும் நீ வெளியே வர முடியாது. சாலமோன் வர முடியலையே. சாலமோன் ஒருவேளை வர ஆசைப்படாமல் இருந்திருப்பானா? முடியல. சிம்சோன் அந்த தொழிலாளின் மடியிலே படுத்திருக்கும் போது எத்தனையோ முறை அவள் அவனை ஏமாற்றின பின்பும் அவனால் அவளை விட்டு வெளியே வர முடியவே இல்லை. பாவத்தை தொட்டுவிட்டால் அந்த பாவம் நம்மை பிடித்து கொள்ளும். அந்த பாவத்திலிருந்து நம்மை வெளியே வருவது மிக 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 கடினம். அல்லேலூயா. யாரோ ஒருவர் தான் வெளியே வர முடியுமே தவிர மற்ற யாரும் வெளியே வர முடியாது. ஆகவே பாவத்தை தொடாதிருங்கள், அசுத்தத்தை தொடாதிருங்கள். தொட்டா நம்ம ஆவிக்குரிய ஜீவியமே வம்பா போயிடும். நம்ம நித்திய ஜீவன் நம்ம கிடைக்காம போயிடும். நம்ம வாழ்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே நஷ்டமாகிவிடும். சாலமோன் அதற்கு உதாரணம். அவனால் முடியவே இல்லை. கடைசி அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக மரித்தான். ஆகவே தேவன் ராஜ்யபாரத்தை அவனிடத்திலிருந்து பிரித்து இரண்டாக தேசத்தை மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அசுத்தத்தை தொடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யோசேப்பு என்கிறதானே மிகப்பெரிய பக்தனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அந்த யோசேப்பு பாவம் தன்னிலே வராமல் இருக்கும்படியாக எப்படி தன்னை காத்து கொண்டான் என்பது நமக்கு தெரியும். அந்த முயற்சிக்காக அவன் சிறைச்சாலைக்கு கடந்து போனான். அல்லேலூயா. நான் இவ்வளவு பெரிய பாவம் செய்வது எப்படி? அதுக்கு அவன் கொஞ்சம் கூட 1% கூட பாவம் செய்வதற்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லை. எனக்கு வேதத்தில் மிகவும் பிடித்த ஒரு பரிசுத்தவான் யோசேப்பு தான். அல்லேலூயா. அவனுடைய அந்த வாலிப வயதில் அவனுக்கு இருந்த அந்த வைராக்கியம், பரிசுத்தத்தின் மேலிருந்த வைராக்கியம், ஆண்டவர் மேலிருந்த அந்த வைராக்கியம் அவனை ஆசீர்வதித்தது, அவனை உயர்த்தினது, அவனை காப்பாற்றினது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிறோமா? வைராக்கியமா வாழ்றோமா? அல்லது நம்முடைய இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னொரு வாலிபன் தானியேல். யோசேப்பும் அந்நிய தேசத்திலே பரிசுத்தத்தை கவனமாய் காத்து கொண்டான். தானியேலும் அந்நிய தேசத்திலே பரிசுத்தத்திலே ரொம்ப கவனமாய் இருந்தான். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். தானியேல் 1:8. ஆமென். தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் மனதிலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு அப்படிப்பட்ட ஆகாரத்தை கொடுப்பதற்கு அந்த பிரதானி பயப்படுறான். ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா இவன் தலை துண்டா போயிடும். தானியேல் தலை இல்லை, பிரதானி தலை. ஆனாலும் இவன் அதில் வைராக்கியமாக இருந்து அவனிடத்தில் அதற்காக முயற்சி பண்ணி
பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அந்த அந்நிய தேசத்திலும் அவனுக்கு இருந்த வைராக்கியம். இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம், நிறைய இடத்துல பரிசுத்தத்தை விட்டு கொடுத்துடுறோம், ஆண்டவரை விட்டு கொடுத்துடுறோம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை விட்டு கொடுத்துடுறோம். தானியேல் எவ்வளவு கவனமாக இருந்தால் பார்த்தீங்களா? அந்த அந்நிய தேசத்துலையும் அடிமையாக போனாலும் நான் என் பரிசுத்த வாழ்க்கையை என்ன செய்ய மாட்டேன், இழந்து போக மாட்டேன், என்னை நான் தீட்டுப்படுத்த அனுமதிக்க மாட்டேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட வைராக்கியமான ஒரு வாழ்க்கை வாழத்தான் தேவன் விரும்புகிறார். அந்த பாபிலோன் தேசத்திலே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ தானியேலால் முடியுமானால், எகிப்து தேசத்திலே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை யோசேப்பால் முடியுமானால், இன்று ஏன் நம்மால் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாது? ஏன் நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியாது? ஏன் நாம் மற்றவர்களைப் போலவே வாழ நினைக்கிறோம்? எப்படி ஆண்டவரிடத்தில் பதில் சொல்வோம்? அன்று தானியேலுக்கு முன்பாக, யோசேப்புக்கு முன்பாக என்ன சொல்வீர்கள்? சாக்கு போக்கு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க 2 பேரும் போதும் நமக்கு சாட்சி நிற்பதற்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆமென். விக்கிரக ஆராதனை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கலந்திருக்கிறதோ, ஒரு கலப்படமான ஆவிக்குரிய ஜீவியத்தை பண்றோமா? கலப்படம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ தேவன் விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? அப்பா, நான் யோசேப்பை போல உமக்காக வைராக்கியமா நிற்பேன், தானியேலை போல வைராக்கியமா நிற்பேன் ஆண்டவரே. ஆமென். தேவன் இந்த உலகத்திலே நாம் அவருடையவளா இருக்கும்படி நம்மை பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. விக்கிரகத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நாம் தேவனுடைய ஆலயம். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. You are the temple of the living God. நாம் ஏன் பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள முடியவில்லை? ஏன் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை? விக்கிரக வணக்கங்கள், விக்கிரகத்தோட ஒத்து போறோமா? சொந்தத்துக்காக, நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக. எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாதுங்க, எங்கேயும் ஒத்து போகாதுங்க. உங்க பரிசுத்த ஜீவியம் தான் முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே, மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பா. ஆண்டவரே, நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வேன்ப்பா, நான் பரிசுத்தமா வாழ்வேன், உலகத்தர போல நான் வாழ மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நோக்கி பாருங்க. என் உள்ளம் இயேசுவுக்கு சொந்தமானதா, உள்ள யாரையும் நான் சேர்க்கவே மாட்டேன். என் உள்ளம் இயேசுவுக்கு சொந்தமானதால் உள்ள யாரையும் நான் சேர்க்கவே மாட்டேன். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். ஆலயம், ஆலயம், ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். ஆமென். ஆலயம் சொல்லுங்க. ஆலயம், ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். என் கண்கள் இயேசுவுக்கு சொந்தமானதால் சினிமா படங்களை நான் பார்க்கவே மாட்டேன். என் கண்கள் இயேசுவுக்கு சொந்தமானதால் சினிமா படங்களை பார்க்கவே மாட்டேன். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். ஆமென். உயிருள்ள தேவனின், ஆமென், ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். சொல்லுவோம். ஆலயம், ஆலயம்,
ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். ஆமென். ஆலயம், ஓ ஆலயம். என் வாய் இயேசுவுக்கு சொந்தமானதால் கெட்ட வார்த்தையை நான் பேசவே மாட்டேன். என் வாய் இயேசுவுக்கு சொந்தமானதால் கெட்ட வார்த்தையை நான் பேசவே மாட்டேன். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின். ஆமென். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், ஆலயம் நாங்கள். ஆலயம், ஆலயம். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். ஆமென். ஆலயம், ஆலயம். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். ஆலயம், ஆலயம். ஜீவனுள்ள தேவனின். ஆமென். ஆலயம், ஆலயம்.